ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முளைக்கட்டின கம்பு மாவில் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அரை கப் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜல்லடையில் 1.5 கப் முளைக்கட்டின கம்பு மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுட்டு நல்லா சளிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஒரு 3/4 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அப்புறம் கேக் பேனில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு இந்த கேக் மிக்ஸை அதில் ஊற்றிட்டு ஒரு தட்டு தட்டிடுங்க. ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அப்புறம் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா முளைக்கட்டின கம்பு மாவு கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.